பாழடைந்த பள்ளிக்கல்வித்துறை அலட்சியத்தில் அன்பில் மகேஷ் பெற்றோர்கள் எடுத்த முடிவு திமுகவுக்கு முடிவுரை. சில மாதங்களுக்கு முன்பாக கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற தலைப்பில் பிரம்மாண்ட விழாவை நடத்தியது திமுக அரசு. அதற்காக தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியையும் பல்வேறு திரை பிரபலங்களையும் அழைத்து வந்து விளம்பரம் காட்டியது. கல்வியில் தமிழகம் முன்னேறிவிட்டதாக திமுக அரசு பெருமைப்பட்டுக் கொள்ளும் நிலையில் அதற்கு நேர்மாறாகவே கள நிலவரங்கள் இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு அரசு பள்ளியின் கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்ததில் மாணவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்றில் மாணவிகள் சிலர் வகுப்பறைக்கு உள்ளேயே அமர்ந்து மது அருந்திய காட்சிகள் தமிழகத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கின்றன. 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்ற சில மாதங்களில் திருநெல்வேலியில் உள்ள அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியின் கழிப்பறை தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்ததில் 3 மாணவர்கள் பலியாகினர். கடந்த மாதம் திருச்சி மாவட்டத்தில் உள்ள சிங்களாந்தபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் மேற்கூரை பூச்சு இடிந்து விழுந்தது. அன்றைய தினம் விடுமுறை என்பதால் பெரும் அசம்பாவிதம் எதுவும் ஏற்படவில்லை. இத்தனைக்கும் அந்த கட்டிடத்தை கடந்த வருடம்தான் முதல்வர் திறந்து வைத்திருக்கிறார். மோகித் உயிரிழந்த திருவள்ளூர் பள்ளியை சம்பவம் நடப்பதற்கு சில தினங்களுக்கு முன்பாகத்தான் ஆய்வு செய்திருக்கிறார் திமுகவை சேர்ந்த திருத்தணி எம்எல்ஏ சந்திரன். பள்ளி கட்டமைப்புகளை வெறுமனே சுற்றி வந்துவிட்டு அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டதையே எம்எல்ஏவின் கடமையாக நினைத்துவிட்டார் போல இந்த திமுக ஆட்சியாளர்களின் விளம்பரத்திற்கு மாணவர்களின் உயிர்தான் பறிபோய்க் கொண்டிருக்கிறது. ஆட்சி அமைந்ததிலிருந்து இப்போது வரையில் புதிதாக 6000 பள்ளி கட்டிடங்கள் கட்டப்பட்டதாக கணக்கு சொல்கிறார்கள். ஆனால் பல்வேறு பள்ளிகளில் மாணவர்கள் மரத்தடியில் அமர்ந்து படிக்கும் அவலத்தையே நாம் பார்க்கிறோம். தரமில்லாத அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பை வலுப்படுத்த உருப்படியாக எதையும் செய்யவில்லை. 2023 நாங்குநேரியைச் சேர்ந்த சின்னதுரை என்ற மாணவரை சாதிய பாகுபாட்டால் சக மாணவர்கள் வீடு புகுந்து வெட்டிய சம்பவம் நாட்டையே உலுக்கியது. ஈரோட்டில் அரசு பள்ளியைச் சேர்ந்த +2 மாணவர் ஒருவர் சக பள்ளி மாணவர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். கும்பகோணம் அருகே அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் 12ஆம் வகுப்பு மாணவன் கவியரசன் கொலை செய்யப்பட்டார். கஞ்சா புகைப்பதை காட்டிக் கொடுத்ததால் 2 சிறுவர்களை சரமாரியாக தாக்கினார்கள் 4 மாணவர்கள். இப்படி சொல்லி மாளாது. இது மட்டுமா, தரமில்லாத சைக்கிள் வழங்கப்படுவதாகவும் சச்சரவுகள் வெடிக்கின்றன. தேர்தல் நெருங்குவதால் கல்லூரியில் படிக்கும் 3வது ஆண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை இப்போது வெளியிடுகிறார்கள். அதில் கூட வாக்குரிமையுள்ள மாணவர்களை குறிவைத்துத்தான் அறிவிப்பை செய்கிறார்கள். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் துறையை முன்னேற்றுவதை விட்டுவிட்டு உதயநிதியுடன் அலைவதை மட்டுமே ஒரே வேலையாக வைத்திருக்கிறார். 2021 தேர்தலின் போது திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. அதை நம்பி ஏராளமான ஆசிரியர் குடும்பமாக திமுகவுக்கு வாக்களித்தனர். ஆட்சியே முடிவுறும் தருவாயில் இன்று வரை அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்று வேதனையில் இருக்கிறார்கள் பகுதி நேர ஆசிரியர்கள். மேலும் 2026 திமுக அரசுக்கு முடிவுரை கட்டினால் மட்டுமே தலைமுறை தப்பிக்கும் என்ற எண்ணத்திற்கு வந்துவிட்டார்கள் பெற்றோர்கள். தமிழக அரசு கொண்டு வந்திருக்கும் இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன், காலை உணவு போன்ற திட்டங்கள் மூலமாக அரசு பள்ளிகளின் தரம் உயர்ந்து மாணவர்களின் சேர்க்கை விகிதம் அதிகரித்திருக்க வேண்டும். ஆனால் நிலைமை ஏன் தலைகீழானது? ஏன் மாணவர் சேர்க்கை குறைந்தது என்ற கேள்விக்கு அரசிடமோ அந்த துறையை கையில் வைத்திருக்கும் அமைச்சர் அன்பிலிடமோ எந்த பதிலும் இல்லை.